இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? பன்னீர் ரெசிபி இது. பன்னீர் துண்டு துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு என்ன தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயத்தை ரொம்ப பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் தேவைப்படும், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூளை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் கடுகு, பட்டை, அந்த லவங்கம் அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்ட்டு? இப்போது ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போடணும். அது பொரிஞ்ச உடனே கடுகு நல்லா வெடிக்குதா? இப்போது நம்ம வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கணும். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் அதை நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி போட்டோமா, அது கூடவே இந்த குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நல்லா இது வெந்து கொதித்து வருதா, எண்ணெய் பிரிஞ்சு, இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்க்கணும். இந்த பன்னீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் கிரேவி. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.